السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 399ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடம் என்பது, இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், நபியின் புன்னகை எப்படி இருக்கும் என்பதாக நாம் அமைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு சிரிப்பார்கள், எப்படி சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய அந்த புன்னகை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நம்ம கிதாபை பார்ப்போம். 92வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 92வது பாடமாக இருக்கிறது. இந்த பாட தலைப்பு என்னவென்றால், பாபுல் வகாரி வஸ் சகீனதி என்பதாக அமையும். இந்த இடத்துல வகார் என்பது கொஞ்சம் அழிஞ்சிருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, அச்சுப்பிழை. அதனால இங்க வகாரி என்பதாக புரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? வகாரி என்பதாக இருக்கும், காஃபிரா. அப்போ பாபுல் வகாரி வஸ் சகீனா, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, வகார், இந்த வகார் என்பது என்ன விஷயம் சொன்னா, வகார என்பதனுடைய மஸ்தராக இருக்கும். வக்கர் என்பதனுடைய மஸ்தரிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வகார். வக்கர் என்பதனுடைய மஸ்தர். அப்ப இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, பல பொருட்களை இது நமக்கு எழுதி தருகிறார்கள். ஷரஹ்ல பார்க்கும் பொழுது அல் ஹில்ம், பொறுமை, தன்னடக்கம், சகிப்புத்தன்மை என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் சொல்றாங்க. இரண்டாவது அர்த்தம் அர் ரஸானா, கம்பீரம், நிதானம் என்ற அர்த்தத்திற்கும் இது வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த இடத்துல கம்பீரம் என்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வார்த்தையினுடைய அர்த்தப்படி பார்க்கும் பொழுது கம்பீரம் என்பதுதான் அர்த்தம். வக்காரத்துன்னு சொன்னா கம்பீரம். அப்ப கம்பீரம் என்பதை குறித்த பாடமும் சகீனதி, சகீனத்துன்னு சொன்னா பொறுமை, நிதானம் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நிதானத்தை குறித்து பாடமும். அப்போ கண்ணியத்தோடு கம்பீரத்தோடும் இருக்க வேண்டும், இன்னும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த வக்காரத் என்பது, முதலாவது வக்கார் இருக்குதா இல்லையா, இது அதாவது வக்கர யகீரு என்ற அந்த வகை இருக்குதா இல்லையா, அது பாபு வாத அந்த வினை சொல்லில் சார்ந்ததாக இருக்கும். அதிலிருந்து வரும் வக்கூர் என்ற அந்த வார்த்தை, வக்கூர் என்றால் மிகுந்த கம்பீரமும் நிதானமும் உடையவர் என்று பொருள் வரக்கூடியதாக இருக்கும். இது ரசூல் என்ற சொல்லின் வடிவமைப்பை போன்ற ஒரு சொல். அதாவது ரசூல் எப்படி இருக்குமோ அது போல வக்கூர். அப்போ வகாருன்னு சொன்னா கண்ணியம், அது போன்ற கம்பீரம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் நமக்கு விளக்கத்தில் சொல்லும் பொழுது அல் மிஸ்பாஹ் என்ற கிதாபில் கூறக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, அல் வகாரு ஐலன் அல் அலமா என்று சொல்கிறார்கள். அதாவது வகார் என்பது மகத்துவம், கண்ணியம், பெருமை என்ற பொருளை தரும் ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது என்று சொல்லி தருகிறார்கள். உதாரணத்தை என்ன சொல்லலாம், ஜலஸ பி வகாரின், அவர் கம்பீரத்துடன் நிதானத்தோடு அவர் அமர்ந்தார், அவர் உட்கார்ந்தார் என்று சொல்வதை போல என்று சொல்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட அர்த்தத்திற்கு விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். அடுத்தபடியாக சக்கீனத் என்ற வார்த்தையை பார்த்தோம். அப்போ சக்கீனத் என்ற வார்த்தை முசன்னிஃப் பண்ணவர்கள் இந்த சக்கீனத் என்ற வார்த்தை இந்த வக்கார் என்பதோடு அவர்கள் இணைத்துள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ இப்ப எப்படி மிஸ்பாஹ் என்ற நூலில் இதற்கும் ஒரு உதாரணத்தை சொல்லி தருவார்கள், சக்கீனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி தருவார்கள். பாருங்க, சக்கீனத் என்பதாகிறது
அல் மபாஹத்து ஒர் ரசானத்து ஒல் வகாரு. அதாவது கண்ணியமான அமைதி, மன அமைதி, கம்பீரம், நிதானம் என்ற பொருளை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சக்கீனத் என்ற வார்த்தை என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ பொதுவாக இறுதியாக ஒரு விளக்கத்தை நமக்கு ஷரஹ்ல சொல்லித் தராங்க. முசன்னிஃப் பண்ணவர்கள் வகாரு இன்னும் சக்கீனத் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கூறியிருப்பதன் காரணம் என்னன்னு சொன்னா, வகார் என்ற சக்கீனத் என்ற அந்த வகாரத் என்பதனுடைய பொருளுக்குள் அடங்கக்கூடியதாக இருக்கும். இது ரெண்டுமே ஒரே பொருளுக்கு அடங்கக்கூடியவதாக இருக்கும். எனவே இது அத்துஃபுல் ஆமி அல் ஹாஸ் அல்ல, மாறாக பொது பொருளில் அடங்கிய ஒரு சிறப்பு பொருளை தனியாக குறிப்பிடுவது, அதன் முக்கியத்துவத்திற்காக வலியுறுத்துவதற்காக தான் இப்படி சக்கீனத்து வகாரத் என்ற இரண்டு வார்த்தையும் ஒன்றாக போட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு முசன்னிஃப் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இந்த ஷரஹ் எல்லாமே தலீலுல் சாலிஹீன் என்ற கிதாபில் வரக்கூடிய ஷரஹ் தான், ரியாதுஸ் சாலிஹீனுடைய ஷரஹ். அப்போ இதுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அப்ப நிதானமும், அதாவது கம்பீரத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பிற மக்களிடத்தில் நடந்து கொள்வது என்பதை குறித்த பாடமாக இருக்கின்றது. அப்போ இந்த இரண்டு கருத்தையும் வலியுறுத்தி வரக்கூடிய விஷயமாக தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளும் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஆயத்துகளும் இதை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما என்பதாக ஒரு அருமையான ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவை முதலாவதாக பார்த்து விடுவோம். வஇபாதுர் ரஹ்மானி, இன்னும் நிச்சயமாக ரஹ்மான் என்ற அல்லாஹினுடைய அடியார்களாகிறவர்கள், அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், யம்ஷூன அலல் அர்தி அவர்கள் இந்த பூமியின் மீது நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், நடப்பார்கள். ஹவுனன் பணிவோடு, ரொம்ப பெருமை இல்லாமல் பணிவோடு மென்மையானவர்களாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன, இன்னும் அவர்களிடத்தில் ஜாஹிலீன்கள், அதாவது அறிவில்லாதவர்கள், மடையர்கள் அவர்களிடத்தில் பேசினால், காலு அந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொல்வார்கள், சலாமன் சலாமை சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக அவரிடத்தில் சலாமை சொல்லி அவர்களை கடந்து சென்று விடுவார்கள் என்பதாக இதனுடைய ஆயத்தினுடைய தர்ஜுமா அமையும். இந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நம்ம முழுமையாக பார்க்க வேண்டும். வஇபாதுர் ரஹ்மான் இல்லதீன, அல்லாஹ்வுடைய அடியார்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹவுனன், பணிவான முறையில், அந்த பணிவான நிலையில் அந்த பூமியின் மீது நடக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் இல்லையா. இந்த ஹவுனன் என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்களை, நமக்கு இரண்டு விளக்கங்களை கூறி தருகிறார்கள். முதலாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஹைனீன் ஹைனைன், அதாவது ஹைனீன்னு சொல்லலாம். ஹைனீன்னா எப்படி, பணிவானவர்களாக, மென்மையானவர்கள், குணமுடையவர்கள், இந்த அர்த்தத்திற்கெல்லாம் இந்த ஹவுன் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக மஷியன் ஹையினன் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் நிதானமான அமைதியான நடை, கம்பீரமான இன்னும் அமைதியான ஒரு நடை, அமைதியோடும் கம்பீரத்தோடும் நடக்கக்கூடிய ஒரு நடை இருக்குமா இல்லையா, அதுதான் மஷியன் ஹையினன். அப்படிப்பட்ட அர்த்தத்திற்கும் இந்த ஹவுனன் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதனுடைய பொருள் என்ன, அகந்தை இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள், தற்பெருமை இல்லாமல் இருப்பார்கள், இன்னும் அமைதியாகவும் கண்ணியமாகவும் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப ஒரு நடையில் எந்த ஒரு பெருமையும் இருக்காது, அகந்தையும் இருக்காது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமான ஒரு குறிப்பையும் ஒரு கூடுதல் விளக்கத்தையும் நமக்கு சொல்லித் தராங்க பாருங்க. இங்கு கூறப்படும் நிதானமான நடை என்பது அது ஒரு நோயாளி நடப்பது போல பலவீனமான நடை என்பதில் சேராது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப ஒரு நோயாளி எப்படி நடப்பாரு, அவரும் பணிவோடு தான் நடப்பாரு. தன்னுடைய சத்தின்மையின் காரணமாக, பலவீனமானதன் காரணமாக அவர் குனிஞ்சு அப்படி மெலிஞ்சு நடக்கக்கூடியவராக இருப்பாரா இல்லையா, அப்படிப்பட்ட நடையில் இது சேராது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட செயற்கையான நடை என்பது அது மக்ரூஹாக இருக்கின்றது என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இஸ்லாம் விரும்பக்கூடிய நடை என்பது பணிவோடும் கம்பீரத்தோடும் இயல்பான நடையோடும் நடப்பதுதான் இஸ்லாம் விரும்பக்கூடியதாக இருக்குதே தவிர, செயற்கையான இப்படி பிற மக்களிடத்தில் நம்ம காட்டிக் கொள்வதற்காக நடக்கிறோமா இல்லையா, அந்த நடையும் நோயாளி போன்ற ஒரு நடையும் இதில் சேராது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்ப அடுத்தபடியா வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா என்று சொன்னார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன,
அதாவது அறிவில்லாதவர்கள் அவர்களிடம் அவர்கள் வெறுக்கும் வகையில் பேசும்போது, அதாவது அறிவில்லாதவர்களை திட்டுறாங்க, திட்டும் போது, அவமதிக்கும் போது, சண்டையை துவங்கும் பொழுது, ஒருத்தர் திட்டுறாரு, என்னப்பா நீ செஞ்ச சரியில்லைப்பா, அவருக்கு விளங்கல நம்ம என்ன செஞ்சணும், விளங்காதவராக இருக்கிற, விளங்காம நம்மள்ட்ட இப்படி நீ செஞ்சுட்டி அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுறாரு, நம்மளை அவமதிப்பு செய்கிறாரு, கண்ணியப்படுத்த மாட்டிருக்கிறார், அவமானப்படுத்துறாரு, சண்டை போடுறாரு, அப்படி சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமா இல்லையா? அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை அந்த ஜாஹிலீன்கள் அறியாதவர்கள் செய்யும் பொழுது காலு சலாமன், அந்த முஃமின்கள் அந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் சலாம் சொல்லி விடுவார்கள் அவரிடத்தில் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த காலு சலாம் என்பதற்கு பல விளக்கங்களை நமக்கு இமாமர் மக்கள் கூறி காட்டுகிறார்கள். அதுல முதலாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, சரியான பாவமற்ற வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அதாவது பாவத்தில் விழாத பதிலை அவர்கள் அளிப்பார்கள். பாவத்தில் விழாத பதில்னா ஒருத்தர் நம்மளை இப்படி திட்டும் பொழுது அவர்களுடைய மனதை புண்படுத்தும் அளவிற்கு பேச மாட்டாங்க. நீ போடா, என்னை பத்தி இப்படி சொல்லாதடா, நீ போடா அப்படின்னு கண்ணிய குறைவாக பேச மாட்டார்கள். அப்படியே விலகி விடுவார்கள். எப்பா, நான் செய்யற விஷயம் உனக்கு புரியாதுப்பா, அதனால நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கொள், நான் என்னுடைய வேலையை பார்த்து போறேன் அப்படின்னு கண்ணியமான வார்த்தையோடு. அதனாலதான் சொன்னாங்க பாவமற்ற வார்த்தைன்னு சொன்னாங்க, சரியான வார்த்தை. அப்ப அந்த பாவமற்ற வார்த்தைகளை அவர்கள் பேசி அவரிடமிருந்து அவர்கள் விலகிச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது விளக்கத்தை பார்க்கும் பொழுது சலாம் என்று கூறி அவர்கள் விலகிச் செல்வார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ உங்களிடமிருந்து எங்களுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை என்று அவர்கள் சொல்லி அவர்களிடமிருந்து விலகக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றபடி அவர்கள் சண்டையில் ஈடுபடவும் மாட்டார்கள். அப்ப அவங்க சண்டையும் போட மாட்டாங்க, அவங்கள்ட்ட குறுக்கிட்டு ஏன் பண்ண பத்தி இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கவும் மாட்டார்கள். உன் வேலையை பார்த்து நீ போப்பா, உங்களை வச்சு எங்களுக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, என்ன கொண்டு உங்களுக்கு எதுவும் கிடையாது, அதனால நான் என்னுடைய வழியில் போகிறேன் என்று சொல்லி அவர்களை விலகிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். இப்ப இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் வேறு ஒரு இடத்தில் கூறுகிறான், திருமறை வசனத்துல கூறான், وَإِذَا سَمِعُوا اللَّغْوَ أَعْرَضُوا عَنْهُ وَقَالُوا لَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ سَلَامٌ عَلَيْكُمْ لَا نَبْتَغِي الْجَاهِلِينَ என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் கூறி காட்டுவான். அப்ப இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, வீணான பேச்சை கேட்டால் அதை விட்டு விலகி செல்வார்கள். எங்களுக்கு எங்கள் செயல்கள், உங்களுக்கு உங்கள் செயல்கள், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நாங்கள் அறிவில்லாதவர்களை நாடுவதில்லை என்று கூறி அவர்களை விட்டு விலகி விடுவார்கள் என்ற ஒரு அருமையான அர்த்தத்தையும் நமக்கு இதற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு தோதுவாக இன்னொரு விளக்கத்தையும் சொல்லுவாங்க. ஹசன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, அவர்கள் உண்மையாகவே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அவர்கள் விலகி விடுவார்கள். அப்ப சலாமையே சொல்லிடுவாங்க பதிலா, அஸ்ஸலாமு அலைக்கும்பா, வேலையை பார்த்துட்டு போப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உன்னோட்டு விலகிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார் என்ற விளக்கத்தை ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ இதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, இந்த ஆயத்தினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, இந்த வசனங்கள் அர் ரஹ்மான் என்ற அந்த அல்லாஹுடைய உண்மையான அடியார்களின் பண்புகளை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பண்பு என்னென்ன? பணிவுடனும் கம்பீரத்துடனும் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அவர்களுடைய நடத்தையில், அவர்களுடைய செயல்களில் எந்த ஒரு அகந்தையும் அவர்கள் காட்ட மாட்டார்கள். இன்னும் அறியாமையுடன் நடப்பவர்களுடன் அவர்கள் சண்டையிடவும் மாட்டார்கள். இன்னும் அமைதியான பாவமற்ற வார்த்தைகளால் பதிலளித்து அவர்கள் விலகிச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இத்தகையவர்கள் தான் அல்லாஹுடைய அடியார்கள் என்று அல்லாஹுவை பறைசூட்டக்கூடிய ஒரு ஆயத்து தான் இந்த ஒரு ஆயத்தாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஆயத்தை முசன்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹவுனன் என்ற ஒரு வார்த்தை தான். ஹவுனனுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம்? பணிவான, மென்மையான என்ற அர்த்தம் எல்லாம் கொடுத்தோமா இல்லையா? அப்போ இந்த ஹவுனன் என்ற வார்த்தைக்குள் இந்த வகார், சகீனத், நிதானமும் கம்பீரமும் அடங்கக்கூடியதாக இருக்கும். அகந்தை இல்லாமல் கம்பீரமான முறையில், நிதானமான முறையில் அவர் நடப்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முசன்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள் என்ற விளக்கத்தை நமக்கு சொல்லித்தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, அல் ஃபுர்கான் 63, சூரத்துல் ஃபுர்கான்ல 63வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக ஹதீஸை பார்ப்போம் வாங்க. 1வது ஹதீஸ், இன்னும் 703வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கம் என்னவென்றால், சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான முறையில் அவர்கள் சிரித்து நான் பார்த்தது கிடையாது. அவர்கள் அப்படி, அதாவது வாய் விட்டு சிரிப்போமா இல்லையா, அதை விட்டு வாய் விட்டு சிரித்து அவர்களை நான் பார்த்தது கிடையாது.
என்று செய்தத்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, அது எந்த அளவிற்குன்னு சொன்னா, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குமா இல்லையா, ஒரு நாக்கை தாண்டி மேற்பகுதியில் ஒரு சின்ன சதை துண்டு இருக்குமா இல்லையா தொண்டையில, அப்ப அந்த சதை துண்டு, அந்த சதை துண்டு என்று சொல்லப்படக்கூடிய அதையும் யாரும் பார்த்ததே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் சிரித்தவர்களாக தான் இருப்பார்களே தவிர, வாய் விட்டு இப்படி ரொம்ப முழுவதுமாக வாயை பிளந்து அவர்கள் சிரித்தது கிடையாது, சிரித்து நான் பார்த்தது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப பாருங்க இதனுடைய தர்ஜுமாவை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. காலத் அவர்கள் சொன்னார்கள், மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை, முஸ்தஜ்மிஅன் கத்து ضاحكன். முஸ்தஜ்மிஅன் அதாவது சிரிப்பின் மிகைப்பை காட்டக்கூடியவராக, கத்து ضاحكன் முற்றிலும் சிரிக்கக்கூடியவர்களாக, சிரிப்பின் மிகைப்பை காட்டக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை முழுமையாக சிரிப்பை ஈடுபடுத்திக் கொண்டு வாய்விட்டு சிரித்ததில்லை. அவர்களின் சிரிப்பு எப்போதும் அளவோடு இருந்தது என்பதை நமக்கு இங்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னும் ஹத்தா எதுவரை என்று சொன்னால், துரா மின்ஹு அவர்களிடமிருந்து பார்க்கப்படும் அளவிற்கு, லஹவாத்துஹு எந்த அளவிற்கு, லஹவாத்துன்னு சொன்னா அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய, தொண்டையினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு, அதாவது லஹாத், லஹாத்ன்னு சொன்னா அந்த சதை துண்டு, லஹவாத்துனா அதனுடைய பன்மை. அப்போ அந்த சதை துண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து காணப்படும் வரை, அப்போ அந்த சதை துண்டு தெரியும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தது கிடையாது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ வாயை மிகவும் வாயை திறந்து சிரிப்பதில்லை. கட்டுப்பாடான கண்ணியமான சிரிப்பே அவர்களின் வாழ்க்கையின் வழக்கமாக அதை ஆக்கி கொண்டார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அடுத்தபடியாக, இன்னமா கான நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்ததெல்லாம் யதபஸ்ஸமு புன் சிரிப்பு சிரித்தவர்களாகவே ஆகியிருந்தார்கள். தபஸ்ஸமன் சொன்னா அவர்கள் பெரும்பாலும் புன்னகைத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இதுதான் இயல்பான நடைமுறை. அப்போ இப்போ சில அரபு மொழி அறிஞர்கள் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, தபஸ்ஸும் அதாவது தபஸ்ஸமு என்று சொன்னால் புன்னகை, சத்தமில்லாத சிரிப்பு, உதடுகள் மலர்ந்து மென்மையாக சிரிப்பது, அப்படிப்பட்ட சிரிப்பு தான் தபஸ்ஸம் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள். நிறைய சிரிப்புகளுடைய வகைகளை சொல்றாங்க. லஹக்க என்று சொன்னால் முகம் விரிவடைந்து மகிழ்ச்சியால் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரிப்பது என்று அர்த்தம். இதில் 2 நிலைகள் உள்ளது என்று சொல்கிறார்கள். சத்தமில்லாமல் பற்கள் தெரிந்தால் அது லஹக்க என்று சொல்வார்கள். அதுவே சத்தத்தோடு தூரத்தில் இருப்பவர்களும் கேட்கும் அளவிற்கு சிரித்தால் அதற்கு பேரு கஹ்கஹத் என்று சொல்கிறார்கள், உறக்க சிரிப்பது என்ற ஒரு சிரிப்பை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் தெரியும் சிரிக்கல, லஹக்கன்னு சொன்னா பல் தெரியுது, கஹ்கஹத்ன்னு சொன்னா ரொம்ப பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்கும் அளவிற்கு சிரிப்பது. அப்போ இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்விட்டு சிரித்ததே இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில சிரிச்சதே கிடையாது அப்படி வாய்விட்டு அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. ஏனெனில் வேறு பல்வேறு ஹதீசுகள்ல சஹீஹான ஹதீசுகள் வந்துள்ள ஹதீஸ் என்னன்னு சொன்னா, லஹக ஹத்தா பதத் நவாஜிதஹு என்று ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸின் அர்த்தம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடவாய் பற்கள் தெரியும், நவாஜிது தலகாய் பற்கள் தெரியும் அளவிற்கு அவர்கள் சிரித்தார்கள் என்று சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் இரண்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ். அப்ப அப்படி வைத்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள். ஆனால் அது அரிதாக நடந்தது. அவர்களின் வழக்கமான இயல்பு புன்னகை, தபஸ்ஸும் என்பதை அமைந்திருக்கும். சாதாரணமான சிரிப்பு, சப்தம் இல்லாமல் உதறி மட்டும் கொண்டு சிரிப்பதுதான் தபஸ்ஸும். அப்படிப்பட்ட புன்சிரிப்பான சிரிப்பை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸானது, இந்த பாடம் என்பது வகார் கண்ணியத்தையும் நிதானத்தையும் பற்றி பேசக்கூடிய பாடம். அதில் எதுக்கு இந்த சிரிப்பை சேர்க்கிறார்கள் என்று சொன்னால்,
சிரிப்பு என்பதும் ஒரு பணிவினுடைய அடையாளம் என்பதை கற்றுத் தருகிறார்கள். ரொம்ப வாய் விட்டு சிரிச்சேன்னு சொன்னா, இப்ப பொதுவாக நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாரு, இல்ல ஒரு பெரிய ஆலிம் இருக்கிறார், ஒரு பெரிய அறிஞர். அந்த அறிஞர்களுக்கு முன்னாடி நம்ம இருக்கும் பொழுது வாய் விட்டு சிரிக்க மாட்டோம் நம்ம. ஒரு சபையில் இருக்கக்கூடிய சமயத்தில், பெரியவர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய சமயத்துல எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சிட மாட்டாங்க. ரொம்ப கலகலன்னா சிரிக்க மாட்டோம். அந்த கலகலன் சிரிப்பது என்பது கண்ணிய குறைவான ஒன்றாக இருக்கும். எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா இல்லையா? அது அவமதிப்புக்கான ஒரு சிரிப்பாக அமையும். அது போன்ற அப்போ சாதாரணமாக சிரிப்பது என்பது பணிவினுடைய அடையாளம். அப்படி மாற்றாக விளங்கிக் கொள்ள முடிகிறதா இல்லையா? அப்ப பணிவோடு அமைதியாக சிரிப்பது என்பது ஒரு நல்ல பணிவான நிலை. அதுதான் நிதானமான ஒரு நிலை, கம்பீரமான கண்ணியமான ஒரு நிலை என்பதை கற்றுத் தருகிறது இந்த ஹதீஸ். அப்ப இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை இங்கு பதிவு செய்வதன் காரணத்தினால்தான் இந்த ஹதீஸை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு அருமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த ஒழுக்கத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இன்னும் அவர்கள் அளவுக்கு மீறி உறக்க சிரிக்கவில்லை, பெரும்பாலும் புன்னகையுடன் இருந்தார்கள். சில சமயங்களில் மகிழ்ச்சியால் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தாலும் அது அவர்களின் வழக்கமான பழக்கம் அல்ல என்பதையெல்லாம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் வக்கார் என்ற கண்ணியமும் மற்றும் சக்கீனத் என்ற நிதானமும் அவர்களின் வாழ்வின் அடையாளங்களாக இருந்தது என்று இதன் மூலமாக, இந்த ஹதீஸின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப இதுதான் இந்த ஹதீஸில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, அல்லஹவாத், லஹவாத் என்ற வார்த்தையாக இது ஜமஉ லஹாத்தின், லஹாத் என்ற வார்த்தையினுடைய ஜமாஆக இருக்கும். லஹாத்னு சொன்னா நம்ம சொன்னோமா இல்லையா? லஹாத்னு சொன்னா என்ன? அதற்கும் அர்த்தத்தை நமக்கு சொல்லுவாங்க பாருங்க. வஹி அதுவாகிறது. அல்லஹமத்து ஒரு சதை துண்டாக இருக்கும். அல்லத்தி எத்தகைய சதை துண்டு என்றால் ஃபி அக்ஸா ஸக்ஃபில் ஃபமி, வாயினுடைய மேல்புறத்தின் தூரத்தில் இருக்கும், தொலைவில் இருக்குமே அத்தகைய ஒரு சதை துண்டு தான் லஹாத் என்று சொல்கிறார்கள். இப்ப வாயினுடைய மேல் பகுதியில தூரத்தில் இருக்கணும் என்ன அர்த்தம்? தொண்டையினுடைய அந்த நெருக்கத்தில், அதாவது தொண்டைக்கு அருகாமையில் இருக்குமா இல்லையா, சின்ன நாக்குக்கு மேல லைட்டா தொங்குமா இல்லையா சின்னதா, அதுதான் லஹாத் என்பதாக சொல்வார்கள். அந்த லஹவாத், அதாவது அந்த சதை துண்டுகளை யாரும் பார்த்தது கிடையாது என்ற அர்த்தத்திற்கு, அந்த சதை துண்டை நான் பார்த்தது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அர்த்தத்திற்கு தான் இது வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை நம்ம இதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸோட இந்த பாடம் என்பது, இந்த 92வது பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டுடுச்சு. இப்ப அடுத்தபடியாக இந்த 93வது பாடத்தினுடைய தலைப்பை பற்றிய ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த தலைப்பு என்ன? பாபுன் நத்பி இலா இத்யானி ஸலாத்தி வல் இல்மி வ நஹவிஹிமா மினல் இபாதாத்தி பிஸ்ஸகீனத்தி வல் வகாரி என்பதாக இதனுடைய தலைப்பு அமையும். இதனுடைய அர்த்தத்தை முதலாவதாக பார்ப்போம். பாபுன் நத்பி, அழைக்குதல் என்பதை குறித்த பாடம். இலா இத்யானி ஸலாத்தி வல் இல்மி, தொழுகையின் பக்கமும் இன்னும் இல்மின் கல்வி கற்குதல் என்பதின் பக்கமும் வருவதின் பக்கம், தொழுகையிலும் தொழுகையின் பக்கமுள்ள இன்னும் கல்வி கற்குதல் என்பதனுடைய பக்கமுள்ள அழைக்குதல், அதாவது வருவது என்பதின் பக்கம் அழைப்பது குறித்த பாடம். வனஹவிஹிமா மினல் இபாதாத்தி, இன்னும் அந்த தொழுகை, இன்னும் அந்த கல்வி கற்குதல், அது போன்ற மற்ற இபாதத்துகளிலிருந்தும் வழிபாடுகளிலிருந்தும் வழிபடுவதிலிருந்தும் நம்ம வருவதின் பக்கம் அழைப்பது குறித்த பாடம். எதோடு? பிஸ்ஸகீனத்தி வல் வகாரி, நிதானத்தோடும் இன்னும் கண்ணியத்தோடும் வருவது என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய விளக்கத்தை பார்த்தா முழுமையாக விளங்கும். பாபுன் நதுபு, நதுபுன்னு சொன்னா அழைத்தல், தூண்டுதல், ஊக்குவித்தல், ஒரு நற்செயலை செய்ய அழைப்பு விடுத்தல் என்றெல்லாம் சொல்லலாம். உதாரணமாக நதபஹு இலல் அம்ரி, அவரை அந்த காரியத்தை செய்ய அழைத்தான் அல்லது ஊக்குவித்தான் என்ற அர்த்தத்திற்கு எல்லாம் இது வரும். அப்ப அழைக்குதல் குறித்த பாடம். ஒரு மனிதரை அழைக்க வேண்டும், எப்படி எங்க அழைக்கிறது? இலா இத்தியானி, இத்தியானுன்னு சொன்னா வர வைப்பது, வருவது என்பதன் பக்கமாக இருக்கும். அந்த வருவதின் பக்கம் அழைப்பது எங்க வருது? அஸ்ஸலாத்தி வல் இல்மி வ நஹவிஹிமா மினல் இபாதாத். 3 விஷயம். ஒன்னு தொழுகை, 2வது இல்மு, 3வது அந்த தொழுகை இல்மை போன்று இருக்கக்கூடிய மற்ற இபாதத்துகள். அதாவது தொழுகை நடைபெறும் இடங்கள், பள்ளிவாசல், மார்க்க கல்வி கற்கும் இடங்களுக்கு மற்றும் இது போன்ற மற்ற வணக்க செயல்களுக்கு செல்லும் பொழுது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது போன்ற மற்ற அல்லாஹ்வை ஈடுபடக்கூடிய வழிபடக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய சமயம் இருக்குமா இல்லையா, அங்கு வருவதின் பக்கம் மக்களை அழைப்பது. எப்படி வரணும் அதையும் சொல்லித் தராங்க. பிஸ்ஸகீனத்தி வல் வகாரி, அமைதியோடும், மேல தலைப்பிலே பார்த்தோம், சக்கீனத்துன்னு சொன்னா நிதானம், நிதானத்தோடும், வல் வகாரி கண்ணியத்தோடும் வர வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்தோடும்
நிதானத்தோடும் தொழுகையின் பக்கமும் கல்வி அறுப்பதின் பக்கமும் இன்னும் அது போன்ற சில ஐபாதத்துகள் மற்ற ஐபாதத்துகளின் பக்கமும் மக்களை வரவைப்பதின் பக்கம் அழைப்பது குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ தொழுகைக்கு நீ போறியா, தொழுகைக்கு நீ வரக்கூடிய சமயத்துல கண்ணியமாக வாப்பா, அமைதியோடு வாப்பா, கல்வி கற்க போகிறாயா, பள்ளிவாசலுக்கு போறியா, இல்ல மதரசாக்கு போறியா, இல்ல ஸ்கூலுக்கு போறியா, அங்கெல்லாம் நீ கண்ணியத்தோடும் நிதானத்தோடையும் செல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாடம், என்றெல்லாம் அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த பாடம் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ ஏன் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அர்த்தத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது என்னன்னு சொன்னா, இவ்வாறு அமைதியாக சென்றால் மனமும் அமைதியாக இருக்கும், உள்ளமும் நிதானமாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். அதனால் வணக்கத்தில் ஒரு ஹுஷூ என்பது உருவாகும். ஹுஷூன்னு சொன்னா ஒருமைப்பாடு, ஹுதூன்னு சொன்னா ஒரு பணிவு. அப்போ ஹுஷூ ஒரு பயபக்தியோடு அந்த தொழுகையிலும் கல்வி கற்குதலிலும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இந்த நிதானமும் இந்த கண்ணியத்தோடும் செல்லக்கூடிய விஷயம். இப்போ ஒரு மனுஷன், ஒரு ஆளு, ஒரு பிள்ளை ஒரு மதரசாக்கு போறான்னு சொன்னா, உதாரணத்துக்கு அந்த மதரசாக்கு அடிச்சு பிடிச்சு போகக்கூடாது, நிதானத்தோட அவன் போகணும். அது மாதிரி கண்ணியத்தோடு போகணும். கண்ணியம் சொன்னா அவன் அமைதியாக இருப்பது, யாரையும் கேள்வி பேசாமல் போவது, ஒழுக்கத்தோடு போவது, உடை நலன், உடை சுத்தம், உடல் சுத்தம், இது போன்ற எல்லா சுத்தத்துடன் அவன் போகிறானால இதுல உக்காரெல்லாம் கட்டுப்படும். அப்ப இது போன்ற ஒரு கண்ணியமான நிலையில் ஒரு மனிதன் போனான்னு சொன்னா, அவன் ஈடுபடக்கூடிய அந்த விஷயத்தில் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஒருமைப்பாடு, ஒரு பணிவு, மன ஒருமைப்பாடு எல்லாம் உண்டாகும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு மாறாக ஒருவன் பள்ளிவாசலுக்கு அல்லது தொழுகைக்கு ஓடிக்கொண்டு சென்றால் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அங்கு போகும்போது என்ன ஆகும், அவனுக்கு இங்கு மூச்சு வாங்கக்கூடியதாக இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும், மனம் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதாவது மனசு ஒரு மாதிரி ஆயிடுத்து, தொழுவதற்கான அந்த மூடே வராது, அந்த நிலைப்பாடே வராது. அப்ப என்ன ஆகும், அது அவனால உருப்படியே தொழ முடியாது, அவனால உருப்படியே இபாதத்து செய்ய முடியாது, ஓத முடியாது. அப்ப இது போன்ற இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, அப்போ அவன் சரியாக கல்வி கற்க முடியாது, அல்லாஹ்வை ஒருமைப்பாடோடு அவன் ஈடுபட முடியாது என்பதையெல்லாம் இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ அமைதியும் நிதானத்தோடும் இது போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுதுதான் ஒரு ஹுஷூ உண்டாகி அல்லாஹ்வை ஈடுபடக்கூடிய, நாம் கற்கக்கூடிய அந்த கல்விகளை கற்கக்கூடிய அருமையான வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கின்றது. அதனால்தான் இப்படிப்பட்ட நிலையில் நடக்க வேண்டும் என்பதன் பக்கம் மக்களை அழைக்கும் ஒரு பாடமாக இந்த பாடம் இருக்கின்றது. இப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளும் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஆயத்துக்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்துகளாகவும் ஹதீசுகளாகவும் தான் வரும் என்பதையெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துல இந்த 92வது பாடத்திற்கான இந்த தலைப்பிற்கான அர்த்தங்களையும் இந்த ஆயத்து, அப்புறம் இந்த முதலாவது ஹதீஸு, பின்பு அடுத்த பாடத்திற்கான 93வது பாடத்திற்கான தலைப்பு, இதற்கான முழுமையான அர்த்தங்களையும் தஃசீர்களையும் முழுமையாக நம்ம பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நாம் எதை கற்றோமோ, எதை படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த முஸ்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஆயத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விளக்கங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.